நாம பார்க்க போறது தொடு உணர்வு மொழி. செய்கை மொழிகள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கண் பார்வையற்றவர்கள் பாத்தீங்கன்னா பிரெய்லி அப்படின்னு ஒரு முறையில அவங்க படிப்பாங்க. அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா புள்ளி புள்ளியா வச்சு ஓட்ட ஓட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க விரலை வச்சு அந்த புள்ளி புள்ளியா இருக்கிறத தடவி தடவி அது என்ன வார்த்தை என்ன எழுத்து அப்படின்னு படிச்சு அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. இது ஒரு நூற்றாண்டுகளா நம்ம மண்ணுல இருக்கு. 1820 பிரான்ஸை சார்ந்த லூயிஸ் பிரெய்லி அப்படிங்கிற அம்மையார் இதை கண்டுபிடிச்சாங்க. அதனால இன்னைக்கு அந்த மொழிக்கு பிரெய்லி அப்படின்னு அவங்க பேரே நம்ம வச்சிருக்கோம். கண் பார்வையற்றவர்களுக்கான மொழி இது. கண் பார்வை இல்லைனாலும் அவங்களுக்கு காது நல்லா கேட்கும், நல்லா பாடக்கூடிய சக்தியெல்லாம் இருக்கும், மற்ற திறமைகள்லாம் அவங்களுக்கு இருக்கும். அவங்க பயன்படுத்தக்கூடியதான் பிரெய்லி. ஆனா கண் பார்வையும் இல்லாம சிலர் காதுமே கேட்காத மாற்றுத்திறனாளிகளா இருப்பாங்க. அவங்களுக்கான மொழி தான் இந்த தொடு உணர்வு மொழி. அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? இப்ப செய்கை பாஷை உங்களுக்கு தெரியும் இல்லையா? டிவில எல்லாம் சில செய்திகள் வாசிப்பாளர்கள் மாதிரி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு செய்கையிலேயே காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதை பார்க்குறவங்களுக்கு அது கரெக்டா புரியும். அந்த தொடு உணர்வு மொழி எப்படின்னா, இந்த மாதிரி கண் பார்வை காது குறைபாடு உடையவர்கள் ஒருவரை கைகளை பிடித்து கொண்டு கைகளாலேயே அவங்க பேசுவாங்க. வலது கையினுடைய அந்த சுட்டு விரலை இடது கையில உள்ள அந்த பெருவிரலை தொட்டா அதுக்கு ஏ அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. எல்லா விரல்களையும் குவித்து அதை இடது கையினுடைய உள்ளங்கையில வைத்தா அது பி. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அந்த கை விரல்களை பிடித்து தொட்டு அமுக்குவதன் மூலமாக அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி தான் இந்த தொடு உணர்வு மொழி அப்படிங்கிறது. ஒரு மொழி ஒருத்தருக்கு அறிமுகமாகுது அப்படின்னாலே ஒரு உலகமே அவருக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அவருடைய சிந்தனை ஒரு மொழியின் மூலமாக தான் வெளிப்படுத்த முடியும். ஒருத்தர் பேசாம இருக்காருன்னா அது எவ்வளவு ஒரு கொடுமையான ஒண்ணு யோசிச்சு பாருங்க. அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு மொழியை கற்றுக் கொடுத்து அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வெளிக்கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவர்களாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மொழி மிகப்பெரிய அளவுல ஒரு துணை செய்து அப்படின்னு சொல்லுவாங்க. கண் தெரிந்து காது கேட்காதவர்களும் இருப்பார்கள், காது கேட்டு கண் தெரியாதவர்கள் இருப்பார்கள், பேச முடியாதவர்கள் இருப்பார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளே பல வகைகள் இருக்கிறார்கள். அப்படி ஒவ்வொருவருக்குமான பிரத்யேகமான கருவிகள் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. காது எங்களையோ அதுக்குன்னு ஒரு மிஷின் ஒன்று வச்சிருக்காங்க. கண் பார்வை குறைபாடா அதற்கு ஒரு வழி இருக்கு. ஆனா பேச முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எப்படி ஒரு மொழி இருக்க முடியும்? அவங்க என்ன நினைச்சாலும் அதை பேச முடியாது இல்லையா? அவங்க எழுதி காட்டலாம், ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறது? அதற்குத்தான் இந்த சைகை மொழின்னு சொல்லக்கூடிய தொடு உணர்வு மொழி. இதுல பாத்தீங்கன்னா பல நுட்பமான உட்பிரிவுகள் இருக்குங்க. இதை பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதற்கான தனித்தனி படிப்புகளும் இருக்கு. எப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட, மன வளர்ச்சி குன்றிய, மனப்பிறழ்வு அடைந்த இந்த ஆட்டிசம் குழந்தைகள் இவங்களுக்கெல்லாம் எப்படி தனித்தனியா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிறப்பு ஆசிரியர்கள் அப்படின்னு பேரு. அதே மாதிரி இந்த தொடு உணர்வு மொழிக்கும் சிறப்பு ஆசிரியர்கள் வைத்து பயிற்சி பெறுகிறார்கள். பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அது பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்கக்கூடிய பள்ளிகளிலோ அல்லது கல்வி நிலையங்களிலேயோ அல்லது காப்பகங்களிலேயோ அவங்களுக்கான பணி வாய்ப்புகள் அமையுது. அது இளமையிலிருந்தே சிறு வயதிலிருந்தே அந்த பயிற்சியை அவங்களுக்கு கொடுப்பதன் மூலமா அவர்களால் சரளமாக அந்த தொடு உணர்வு மொழியை கற்றுக்கொள்ள முடியும். ஆனா வாழ்க்கையினுடைய நடுப்பகுதிகளில் ஏதாவது விபத்துல அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அவர்கள் இதை கற்றுக்கொள்வதில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், அவ்வளவுதான். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.